ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழி பணியாரமும் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நம்ம வீட்டில் இதுக்காக குழி பணியாரத்துக்காக தனியாக மாவு அரைக்கணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் இட்லி சுடுற இட்லி தோசை செய்கிற அந்த மாவே போதும். அதிலேயே வச்சு தான் நான் குழி பணியாரம் செய்ய போகிறேன். நான் மாவு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் அரைச்ச மாவு எப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை லிங்க் பாருங்கள். எப்படி சூப்பராக, அதுவும் ரேஷன் அரிசியிலே எப்படி சூப்பராக இட்லி மாவு அரைக்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள். ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், நீட்டு மிளகா 2 எடுத்திருக்கேன். அதை பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன். இது ரொம்ப காரம் ஜாஸ்தி. உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடணும் இன்னும் கூட நீங்கள் போட்டுங்க. எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட்ற ஆள் கிடையாது. அதனால் நான் 2 மிளகா எடுத்துருக்கிறேன். இது வேணாம், இதிலே கம்மினா கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, மிளகாய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். லேசாக கலர் மாறணுன்னு நம்ம வெங்காயமும் கறிப்புளியும் சேர்த்துக்கலாம். கறிப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். லேசாக வரணும். இது சில தேங்காய் துருவி கூட இதை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட போகிறதில்ல. இனிப்பு குழி பண்ணிடுறது தான் தேங்காய் துருவி போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு செய்வாங்க. நான் இது போடலை, நான் இது மட்டும் தான் போடுறேன். இதுவே ரொம்ப ஈஸி, சிம்பிள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதோட அந்த கார சட்னி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு, போதும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவில் இதை கலந்துக்கலாம். பாருங்கள், இது எங்கள் வீட்டில் அரைச்ச மாவு தான். நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன். அதுவும் ரேஷன் அரிசியில் அரைச்சது தான். அதை பாருங்கள், சாதாரண இட்லி மாவு தான். எப்படி பஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவில் தான் அதை கலக்க போகிறோம். இது ஃபுல்லாக கலக்கிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா மாவுலேயும் வர மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இந்த மாவுலேயும் நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் உப்பு போட்டு மாவில் அரைக்காதவங்கன்னா இப்போ நீங்கள் அதை எல்லாத்தையும் வதக்கி போடும்போது இதில் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்குங்க. நான் மாவு கிரைண்டரில் போய்ட்டுருக்கும் போதே நான் உப்பு தேவையான அளவு சேர்த்துப்பேன். அதனால் நான் உப்பு போடலை. கலந்தாச்சு. இப்போ குழி பணியாரம் கல் வச்சுட்டு அதில் சேர்க்கலாம். குழி பணியாரம் கல் காஞ்சிச்சு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். போதும் எண்ணெய், இதுவே ஜாஸ்தி தான். இதே பொங்கி வரும் மேலே, அதனால் போதும் திட்டமாக. இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக ஊற்றலாம். வெந்து உப்பி மேலே வரும். இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போடணும். ஒரு 2 நிமிஷம் ஆனாலே வெந்துடும். திருப்பி போட்டுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு உள்ளே வேகணும். மாவு வேகாது. அதனால் திருப்பிட்டு ஒரு ஸ்லோ பண்ணிவிடுங்க. பாருங்க, கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி காந்துரும். அதனால் லைட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டா உள்ளே நல்லா வேகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளே, இல்லைன்னா ஸ்லோ அப்படி பண்ணிக்கணும். இது திருப்பி இருந்தாலும் லேசாக மாவாக இருக்குன்னு பயப்படாதீங்க. திருப்பி ஒரு திருப்பி இப்படி வச்சுருந்தீங்கன்னா வெந்துடுதாருங்க. மாவு வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நம்ம 5 நிமிஷம். மேலெல்லாம் மாவாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் வெந்துடும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. குழியாக இருக்கு இல்லையா, அதனால் திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் இப்போ தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றினோடனே 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அதே மாதிரி பாருங்கள், இது கலர் நல்லா மாறிடுச்சு. ஏன்னா இங்கே நடுவில் நல்லா ஃப்ளேம் அதிகமாக இருக்கும். இப்போ நேரம் நம்ம என்ன பண்ணணும், மாற்றி விடணும். இது எடுத்துடலாம். நம்ம நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு இங்கே இருக்கிறத எடுத்து இப்படி புரட்டி போட்டு அது வெந்துடும். இதை இடமா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளேம் நடுவில் தான் நிறைய வரும். இது எடுத்துகிட்டு அவ்வளோதான். எல்லாமே கலர் ஒரே கலர் வந்துச்சு, நல்லா வெந்துச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ளே வெளியில் ரெண்டும் ஒரே கலராக வந்துச்சா நம்ம எடுத்துட வேண்டியது தான்.
ஒரு குத்து குத்தி எடுத்துக்கணும். இப்படி ஒரு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கார சட்னி மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய். இது வந்து காரம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் 2 சேர்த்துக்கிறேன். இதுவே திட்டமாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணால் இன்னொரு மிளகாய் நீங்கள் கூட சேர்த்துங்க. இதை வந்து வதக்கிக்கலாம். நான் வந்து குழி பணியாரம் வந்து அதுக்காக வெங்காயம் வதக்குனேன். அந்த கடாயை எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், போதும். இதில் சேர்த்துக்கலாம். வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக 3/4 வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு அரை நிமிஷம் போதும். இதில் நீங்கள் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஏதாவது உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதுவே நல்லாயிருக்கும் இதுக்கு, அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். ஃப்ளேவர் வந்து அந்தந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். நான் எதுவும் போடல, ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன், அவ்வளோதான். இது ஆறின பிறகு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து தாளிச்சிட்டோம்னா சைட் டிஷ் ரெடி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆற வச்சுட்டு பார்ப்போம். மிளகா வந்து 2 உடச்சி போட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆறிச்சு, இதை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம போட்டாச்சு. நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. வெங்காயம் தக்காளி இருக்கிற தண்ணியே நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்திங்கன்னா வெளில அடிச்சிடும். அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிட்டு வேணால் இதை கழுவி கொஞ்சம் ஊற்றுத்து தண்ணி சேர்த்துக்கலாம், தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். நிறைய கூட போட்டுக்கலாம். நான் எண்ணெய் நிறைய பயன்படுத்துறதில்ல. ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு, கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழி பணியாரம் சுட சுடவும் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அப்புறம் பார்க்கலாம். பாய்.